ஹைவஸ் சிங்கவரம் கோவில், செஞ்சி வட்டம், விழுப்புரம் மாவட்டம். சிங்கவரத்தில் பெருமாள் கோவில், ஒரு சின்ன மலை. அந்த மலை மேலே இருக்கார். நாங்கள் ஏறிட்டுருக்கோம். இல்லை இதில் பாருங்கள், மொத்தம் ஒரு 60 படி. அந்த 60 படியில் நாங்கள் ஒரு 25 படி ஏறி வந்திருக்கோம். மேற்கொண்டு 30 படி 35 படி இருக்குது. இந்த மீதி இருக்கிற 30 படி ஏறதுக்குலாம் நாங்கள் டயர்ட் ஆகிடும் போல். ரொம்ப நெட்டாக இருக்குது, படி ஏற முடியல. ஏறி வந்துட்டோம் பாருங்க. மலை மலை ஏறிட்டோம். இன்னும் ஒரு 15 படி இருக்குது. ஏறினுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிடும் பாருங்கள். ஹைவேஸ் சிங்கவரம். இந்த சிங்கவரம் ஊராட்சி செஞ்சியிலேருந்து 4 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. சிங்கவரம் ஊராட்சியில் பெருமாள் கோவில். பெருமாள் வந்து இங்கே அரங்கநாதராக காட்சியளிக்கிறாரு. அம்பாள் அரங்கநாயகியாக காட்சியளிக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதிக்குள்ளேருந்து ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அங்காளம்மன் வந்து விஷ்ணு துர்க்கியாக காட்சியளிக்கிறாங்க. அதை வந்து அந்த ஜன்னல் வழியாக பார்க்கணும். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப பிரகாசமாக இருக்காங்க. அரங்கநாதரும் பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கிறார். மிகவும் அழகாக இருக்குது. இது வரைக்கும் ஸ்ரீரங்கத்துலேயோ அல்லது திருவரங்கத்துலேயோ நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே வந்து அரங்கநாதர் ரொம்ப அழகாக காட்சியளிக்கிறார். சிங்கவரம் பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாகவும் பழமை வாய்ந்ததாகவும் சொல்கிறாங்க. அடுத்தது சிங்கவரத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் எதுக்கு ஃபேமஸானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுகள் இல்லை எலெக்ஷனில் நிற்கிறது, அந்த மாதிரி விளையாட்டுகளில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி போட்டி போடுதல், அது சம்மந்தமாக அதில் ஜெயிக்கிறதுக்கு இங்கே வச்சு வேண்டுதல் வச்சா அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிவர்த்தி செய்யப்படும், நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அரங்கநாதர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் காட்சி அளிச்சுட்டு படி அளந்துட்டு அங்கே சயனிக்கிறதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்குது அந்த மலை மேலே. அந்த குளம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. கோவில் ரொம்ப அழகாக இருக்குது. கோவிலுக்குள்ளே அரங்கநாதரும் அரங்கநாயகி அம்பாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு 60 படி இருக்குது. அந்த 60 படி கொஞ்சம் நெட்டாக இருக்குது. அது ஏறுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. மற்றபடி மேலே போயிட்டால் கோவில் நல்லா சூப்பராக இருக்குது. உண்மையிலே இந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸ்ரீரங்கம், திருவரங்கம் 2 கோவிலை விட எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் போயிட்டு பாருங்கள். வைகாசி மாதத்தில் கடைசியாக அங்கே திருவிழா நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி காப்பு கட்டி ஜூன் 8ஆம் தேதி திருவிழா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் அந்த திருவிழாவுக்கு போங்க பாருங்கள். தேங்க்யூ. கோவில் எப்படி இருக்குது, உங்களுக்கு காட்சி எப்படி இருந்தது என்னங்கிறத நீங்கள் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.